வணக்கம் நண்பர்களே. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம், அந்த விவகாரத்தை பத்தி மற்ற கட்சியினருடைய உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் விவாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் நேற்று ஒரு அறிக்கையை சட்டமன்றத்துல படிச்சாரு. அந்த அறிக்கையில பெருசா நிறைய பார்க்க வேணாங்க, ரெண்டு விஷயம் பார்த்தா போதும். அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, தேதி வரையா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 தான் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரச்சாரம் கரூர்ல நடந்தது. ஆனா சம்பந்தமே இல்லாம 29 எங்கிருந்து பதியப்பட்டது அந்த சிஎம் சார் படிச்ச அந்த அறிவுறுத்தல் பட்டியல்ல அந்த 29 எங்கிருந்து அது ஆடாச்சு, அதை எழுதியிருந்தாங்க 29 ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை போலீசார் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது 500 காவலர்களை நாங்க பாதுகாப்புக்காக நியமிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா சிஎம் சார் 606 காவலர்களை பாதுகாப்புக்காக நியமிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மைனே தெரியல. போலீஸ்காரங்க சொல்றது உண்மையா இல்ல சிஎம் சார் சொல்றது உண்மையா அப்படின்னு. யார குழப்பறதுக்கு இந்த நாடகம்? இல்ல தமிழ்நாடு அரசே குழம்பிருக்கா? மக்களை குழப்பறீங்களா இல்ல நீங்களே குழம்பிருக்கீங்களான்னு தெரியல. எழுதி ஒரு விஷயத்த எழுதி படிக்கவே தெரியல அவருக்கு. அதாவது எழுதுனதையும் படிக்க தெரியல, எழுதியும் படிக்க தெரியல, எழுதுனதையும் படிக்க தெரியல. அப்படி தப்பா படிச்சு இருக்கிறதெல்லாம் குழப்பது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் சார் தமிழ்நாடு வேலை வாய்ப்பின்மை காரணமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுல போயிட்டு பாப்கார்ன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க சொல்லியிருந்தாங்க, மற்ற திமுக அமைச்சர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி நாளிதழ்ல அது பொய்யான நியூஸ், பொய்யான தகவல், அப்படி எதுவுமே பதிவுபடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்கார்ன் நிறுவனத்தோட முதன்மையாளர்களே அறிவிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? எதுக்கு இந்த பொய்யான நாடகம்? சேம் சார், நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், எதுக்கும் போட்டு எஃபர்ட் போட்டு மைண்ட டென்ஷன் ஆக்கி வேணாம். ஒரு 6 மாசம் அந்த சேரையும் அந்த சிஎம் என்ற அந்த பேரையும் பத்திரமா பாத்துங்க. தமிழக வெற்றி கழகம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ ஆண்டவே கம்மி. ஜார்ஜி கோட்டையில சென்னையில ஒரு நாள் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கும். அந்த சேருக்கும் அந்த பேருக்கும் சொந்தக்காரர் வந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நாள், ஒரு 6 மாசம் அதை பத்திரமா பாத்துங்கண்ணா. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ.